குழந்தைம்மா. இத பாருங்கம்மா, நானும் குழந்தைய பெத்தவதான். ஒரு குழந்தைய விட்டு தாய் பிரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். கோவில்ல இவ அன்னைக்கு தாய் பாசத்துல கதறின கதறலை பார்க்க முடியாம தான் நாங்க திரும்ப கொண்டு வந்து குழந்தைய கொடுத்தோம். நீயா திருப்பி கொடுப்ப? திருடி நல்லா கொடுப்ப. போலீஸுக்கு பயந்து தானே குழந்தைய திருப்பி கொடுத்த. உன்ன மாதிரி பொம்பளை எல்லாம் விட்டு வச்சதே பெரிய தப்பு. குழந்தைய கொடுத்தாச்சுல்ல, முதல்ல இடத்த காலி பண்ணு. இங்க பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை திருடி திருடின்னு சொன்னீங்க, அப்புறம் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஓஹோ, நீ இவ பொண்ணு தானே, காக்காவுக்கு கொத்த கத்து கொடுக்கணுமா? நீங்க எங்க குழந்தைய திருடினது உண்மைதானே? ஏய், யார் குழந்தைய திருடினது? பேர புள்ளைன்னு கூட பார்க்காம குப்பை தொட்டில போட்டது யாரு? நீ தானே? நீ போட்ட குழந்தைய நாங்க தூக்கிட்டு போய் வளர்த்தோம். இந்த பாருமா, நாங்க என்ன உங்க வீட்டுக்கு வந்தா குழந்தைய எடுத்துட்டு போனோம்? இங்க பாருங்க, முன்ன பின்ன தெரியாத குழந்தைய நான் என் சொந்த புள்ள மாதிரி பாத்திருக்கேன். நீங்க சொந்த பேரனை கொண்டு போய் குப்பை தொட்டில போட்டிருக்கீங்க. உங்களை என்னன்னு சொல்றது? ஐயோ, பெத்த பொண்ணுக்கு கூட தெரியாம பேர புள்ளைய தூக்கிட்டு வந்து குப்பை தொட்டில போட்டீங்களே, அது தப்பு இல்லையா? என்ன என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? இங்க பாருமா, அதே போலீஸ் கிட்ட நீங்க பேர குழந்தைய குப்பை தொட்டில கொண்டு வந்து போட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களை சும்மா விட்டுருவாங்களா? என்ன? இங்க பாருமா, அதுக்கு பயந்து தானே இவ்வளவு நாளும் நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தீங்க. சொல்லுங்க. ஏதோ போனா போகுது, ஐயோ பாவன்னு பார்த்து குழந்தைய கொடுத்தா எங்க கிட்டயே சண்டை போடுறீங்களா? போகட்டும், விடுங்கம்மா. நல்ல வேலை என் குழந்தைய திருப்பி கொடுத்தீங்களே, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஏய் பிரியா, குழந்தை கழுத்துல இருக்க நம்ம தங்க செயினை கழட்டிடி குடி, போ சீக்கிரம் போ. தலமா தங்க செயின் கேக்குதா? என் குழந்தை நினைச்சு நான் செயின் போட்டா உனக்கு நான் அதை கொடுக்கணுமா? வேண்டாம். அம்மா, குழந்தை போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையும் கழட்டிடுறேன். ஏன்னா இனிமே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இவங்க போட முடியாதுல்ல. குழந்தை இந்த மாதிரி காஸ்ட்லி ட்ரெஸ் வேணும்னு கேட்டா பாவம் இந்த பொண்ணு எப்படி எடுத்து கொடுப்பா? நீ சொல்றது சரிதான் பிரியா. அந்த குழந்தை மேல உங்க மாமா எத்தனையோ கோடி டெபாசிட் பண்ணாருன்னு சொன்னல, அதையும் கேன்சல் பண்ண சொல்லிடு. யாரோ குழந்தைக்கு நாம எதுக்கு கோடி கணக்குல டெபாசிட் பண்ணணும்? ஆமாமா, டெபாசிட் மட்டும் இல்ல, இந்த குழந்தை படிப்பு செலவுக்கு ரவி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டார்ல, அதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஏய் தலங்க, இந்த பாரு, வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, முதல்ல கிளம்பு. யோ ஓடி போ. அம்மா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அம்மா உஷா, இந்த குழந்தைய அவங்க கிட்டே குடுமா. என்னம்மா சொல்ற? நான் என் குழந்தைய இவங்க கிட்ட கொடுக்கணுமா? ஆமா, நான் நல்ல யோசனை பண்ணி தான் சொல்றேன். இவங்கள மாதிரி நாம இந்த குழந்தைய வளர்க்க முடியாது. இருக்கலாமா, ஆனா என்னால என் குழந்தைய யாருக்கும் கொடுக்க முடியாது. உஷா, நல்லா யோசனை பண்ணி பாருமா. இந்த குழந்தையோட அப்பா உன் கூட இல்ல, நமக்கும் வருமானம் இல்ல. குப்பை தொட்டில இருந்த குழந்தைய வேற யாராவது எடுத்துட்டு போய் உனக்கு கொடுக்காம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அம்மா உஷா, இந்த குழந்தைக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. அதனாலதான் இவ்ளோ பெரிய பணக்காரங்க அவங்க கையில கிடைச்சிருக்கு. உஷா, இந்த குழந்தைய அவங்க ராஜகுமார மாதிரி வளர்ப்பாங்க. நீ அதை கெடுத்துறாதம்மா. மறுபடியும் இந்த நரகத்துல சிக்க வைக்க போறியா?